Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. திமுக என்னமோ வேகமாக தான் முயல் மாதிரி வந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா பிரச்சனை. என்னது தாவேகா ஆரம்பித்த பிறகு சொன்ன டப்பா இன்ஜின்றது யாரு? டப்பா இன்ஜின்றது அவர் சொல்லி திருப்தி அடைச்சிக்கிட்டார். ஆனால் ஓடாத இன்ஜின்றது இவருக்கு பொருந்தும். திமுகவுடைய நம்பிக்கையாக இருந்த அந்த சிறுபான்மை வாக்குகள், விஜய் ரசிகர் வாக்குகள், இதெல்லாம் ஒரு 18-20% அவர் பிரிக்கிறான்றப்போ இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது. எனக்கு ஒரு கண்ணு போகுது, உனக்கு 2 கண்ணு போயிடும், பார்த்துக்கோங்க. அந்த பயத்தில் தான் திமுக என்றுமில்லாத இதில் முதல் முறையாக போய் கனிமொழி ஆரம்பித்து பேட்டிலாம் போய் ராகுல்லாம் பார்க்குறாங்க. இவங்க போனால் ராஜதந்திரம், அதிமுக போனால் அடிமைத்தனம். இப்போ பீட்டர் அல்போன்ஸும் சொல்கிறார் திமுக கூட்டணி தான் உறுதிங்கிறாரு. யார் எங்கே உறுதினாரு? காங்கிரஸ் சில தேவைகள் இருக்குது, கூட்டணி பற்றி பேச்சு வார்த்தை ஆட்சி பங்குலாம் கேட்டா என்ன தப்பு அப்படின்ட்டாப்புல. ஏய் பர்மா நீயாடா? காங்கிரஸ் இவங்கள்ட்ட கெஞ்ச போய் இவங்க வந்து இப்போ காங்கிரஸ்கிட்ட கெஞ்சுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கவுண்டமணி கப்பல் வேலைக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. சிறுபான்மை வாக்குகள் வந்து இது வரைக்கும் திமுக தான் இருந்தது. இப்போ தாவேகா ஒரு ஆப்ஷன். அது வந்து வருவாங்களா? அப்போ உங்களுக்கு இன்னும் குறையுமா? உங்கள் விஜய் உதவியோடு ஈஸியாக என்டிஏ ஆட்சியை பிடிக்கிற வேலை நடக்கும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, ஸ்டாலின் வந்து பரப்புரைக்கு தயாரா, அப்படியே வெளியே வந்தாலும் அவருக்கு வந்து 2.0 திராவிட மாடல் 2.0 கிடைக்காது, 0 தான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இளைஞரணி மாநாட்டுக்கு வந்து தயாராகிட்டு ஒரு காணொலியெல்லாம் வெளியிட்டிருக்காரு. பெருமையாக பேசியிருக்காரு உதயநிதியை பற்றி. நீங்களும் பார்த்துருப்பீங்க. கருத்துக்கள் என்ன சார்? அதாவது திமுக வந்து எப்போவுமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஜெயலலிதா காலத்துலேருந்தே பார்த்தா அவங்க இறங்கி ஒரு 3 ரவுண்டு வந்துடுவாங்க தமிழ்நாட்டை சுற்றிட்டு. அப்போ தான் இவர் ஆரம்பிப்பார். அவங்க சென்னை 2 ரவுண்டு சுற்றின பிறகு இவர் சென்னையில் ஆரம்பித்து முடிப்பார். அதுவும் கடைசி நாள் அன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு சென்னையில் முடிப்பார் கலைஞர். சென்டிமெண்ட் இல்லைன்னுவாங்க, ஆனால் சென்டிமெண்ட்டாக சென்னையில் ஆரம்பித்து அது இன்னொரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல அது முடிப்பார். அதை மாற்றவே மாட்டார். ஆனால் சென்டிமெண்ட்டுன்னு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, அவங்களுக்குலாம் கிடையாது. பகுத்தறிவு. அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது திமுக என்னமோ வேகமாக தான் முயல் மாதிரி வந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா பிரச்சனை. என்னது தாவேகா ஆரம்பித்த பிறகு இவர்கள் நினச்சிட்டாங்க தாவேகா வருது, அது என்ன ஒரு கட்சி அப்படி இப்படின்னு. ஆனால் அது முன்னாடியும் போல் பின்னாடியும் போல் ஒரு மாதிரி நின்று போச்சு, ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அந்த இன்ஜின் ஓடுற இன்ஜின் கிடையாதுல்ல, வீட்டில் இருக்கிற இன்ஜின். ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகி கடகடன்னு சவுண்டு கொடுக்கும். ஆனால் அதுக்கு வீலு ஸ்டேரிங்கு பாடி ஏதாவது இருந்தால் தான் அதை ஓட்ட முடியும். அங்கேயே ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ விஜய் சொன்ன டப்பா இன்ஜின்றது யார்? டப்பா இன்ஜின்றது அவர் சொல்லி திருப்தி அடைச்சிக்கிட்டார். ஆனால் ஓடாத இன்ஜின்றது இவருக்கு பொருந்தும். டப்பா இன்ஜின் தான் போய் ட்ரம்ப்பை போய் முறைச்சிக்கிட்டோம். ட்ரம்ப்பை மீறி உலக நாடுகள்கிட்ட இது வச்சு இன்றைக்கி ட்ரம்ப்பே இறங்கி வந்து 18%ன்னு வச்சுட்டு அக்ரிமெண்ட் போடுற அளவுக்கு அன்றைக்கி இருக்குது டப்பா இன்ஜின். ஆப்ரேஷன் சிந்தூரில் அடிச்சு நொறுக்குன ஆளுங்க இவருக்கு வந்து டப்பா இன்ஜின் இதுவா? இந்தியாவுடைய இது ஜிடிபி மற்ற விஷயத்தில் நீங்கள் அமெரிக்காவை பீட் பண்ணுற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு எலான் மாஸ்கே போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. வந்துட்டு டப்பா இன்ஜின் அந்த இன்ஜின் அப்படியே திருப்தி அடிச்சிக்க, சுய திருப்தி கலாச்சிட்டாராமான்னுவாங்களா அந்த மாதிரி. அப்போ திமுக தாவேக ஆரம்பித்த பிறகு அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது திமுகவுடைய நம்பிக்கையாக இருந்த அந்த சிறுபான்மை வாக்குகள், அப்புறம் போன தடவை விஜய்க்கு விழுந்த விஜய் ரசிகர் வாக்குகள், இதெல்லாம் ஒரு 18-20% அவர் பிரிக்கிறான்றப்போ இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது. இதில் இவர் போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தினார்ல பாஜகவோட, அதில் எங்கே போனார்னா மொத்தமாக கண்டமாகிடுச்சுன்னு அந்த பயம் வேறு வந்துடுச்சு. அப்புறம் போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்லீப்பர் செல்லெல்லாம் வச்சு ஒரு மாதிரி நிப்பாட்டாங்க. என்ன நிப்பாட்டினாலும் இவர் பிரிக்கிற வாக்குகள் நமக்கு அடின்னு தெரியுது. இந்த நேரம் தான் அந்த உடம்புல நல்லா ஜிம்மு போயிருந்தோன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஜிம்மு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா திடீர்னு கொசு கடிச்சா கூட மலேரியா வந்துடும். ஆனால் ஜிம்மு போய் நல்லா இதாக இருந்தோன்னா என்ன கடித்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று இருக்கும். அப்போது 10 வருஷம் ஆகி பாரா, சின்ன கொசு கடிக்கிறதுக்கே மலேரியா வந்துச்சு பாடுறா அப்படின்ற அளவுக்கு. இல்லாட்டி இன்னொரு நோய், அந்த நோய் இந்த நோயின்னு என்ன உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா கிருமிகள் வேலையை காட்ட ஆரம்பிச்சோம். கரெக்டா?
இங்கே எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு. இப்போ இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிச்சு திமுகவில். அதனால் காங்கிரஸு மற்றவர்கள்லாம் வேலை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, என்னன்ற சொல்லு அப்படின்ற மாதிரி. இந்த ஊருக்கு போகும்போது பஸ் ஏறுவோம்ல, ஆமாம், ஒரே பஸ் தான் ஊருக்கு இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? வேறு வழியே இல்லை. எவ்வளோ வழி இருந்தால் தொங்கிட்டாவது போவோம். ஆமாம், தலைவரை டிக்கெட் கொடுங்க, நான் எப்படியாவது தொங்கிட்டாவது வர்றேன் அப்படி இப்படின்னு. கூரையாச்சும் கொண்டு பின்னாடி மேலே கூரையில் ஏறிக்கிறேன், ஏனியில் தொங்கின்னு வரேன்னு. இப்போ ஒரு 4-5 பஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கும்பல் இருந்தால் கூட வாங்க, சீட்டு இல்லையாங்க, இல்லைங்க கொஞ்சம் ஸ்டாண்டிங்கில் நில்லுங்க அப்புறம் இறங்கிடுவாங்க. ஐயா அதெல்லாம் நிச்சயம் இல்லை, இதான் பஸ் இருக்குது, இன்னும் ஒரு 1 ஹவரில் கிளம்ப போகுது, அதில் போயிடலாம் அப்படின்ட்டு அந்த பஸ் எல்லாம் பின்னாடி ஒரு பஸ் வரும், இன்னொரு பஸ் வரணும். அந்த பஸ்ஸு தான் தாவேக்கா. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னப்பா சொல்கிற சொல்லு, இல்லை பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸு சரியில்லையா, போகிற வழியிலே பஞ்சர் ஆகிடும், அதை பற்றி உனக்கு என்ன? உனக்கு வர வருமானம் போச்சா, நான் அங்கே போயிடுவேன், எனக்கு ஒரு கண்ணு போகுது, உனக்கு 2 கண்ணும் போயிடும், பார்த்துக்கோ அப்படின்னு. அந்த பயத்தில் தான் திமுக என்றுமில்லாத இதில் முதல் முறையாக போய் கனிமொழியை அனுப்பிச்சு பேட்டிலாம் போய் ராகுல்லாம் பார்க்குறாங்க. இவங்க போனால் ராஜதந்திரம், அதிமுக போனால் அடிமைத்தனம். அதான் வாயை விடக்கூடாதுன்றது. வாயை விட்டால் நமக்கு அது நிலமை வரும்போது இந்த கேள்விலாம் வரும். ராகுல்கிட்ட போய் ஏதோ கெஞ்சிக்கிறாங்க போல். கனிமொழி கூட போய் பேசிட்டு 1 ஹவர் பேசியிருக்காங்களா சார்? அதான் கூட்டணி கிட்டலாம் கேட்காதீங்க, கூட்டணி ஆச்சுன்னு சொன்னால் கேவலமாக போயிடும். அதிமுக அவ்வளோ நம்ம அடிமை கிடிமைன்னு நாங்கள் சொல்லிட்டோம், நாங்களே நரேட்டிவ்லாம் செட் பண்ணோம். கூட்டணி இந்தியா அலையன்ஸுனால பார் பாஜக அதிமுக கூட்டணி அப்படி இவரே சொல்லிட்டார், அமித்ஷாவே சொல்லிட்டார், மோடியே சொல்லிட்டார். இந்த தடவை மோடி வந்து முதல்வர் வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமி பேரே சொல்லல. ஐயோ பாரு இப்படிலாம் நரேட்டிவ் செட் பண்ணோம் சார். இவ்வளோ செட் பண்ணிட்டு பலா போனவங்க ஆளுங்க அங்கே ஜோதிமணி மாணிதா என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா சார், எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா, நினச்சாலே மனசு. இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வந்துக்கிறார் சார், பீகார்கார் மாதிரி இருக்கிறாரு, யாருன்னே தெரில. திடீர்னு பார்த்தா அவர் எல்லா டிவிக்காரனும் பேட்டி எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்க போகிறாங்களாமே அவர் மேலே? ஆமாம், வடி கை தான் எடுப்பாங்க. கையா பூச்சா கை. அவர் ராகுல் காந்தி ஆள் அவர். அரே கியா ராகுல் ஜி மேம் போல்தா. அப்போ அவர் தான் சொல்கிறாரா? நான் தான் அமுச்சு வச்சுக்கிறேன் போ அப்படின்னு. அந்த தைரியத்தில் தான் பேசுகிறாரு. வேற என்ன, காங்கிரஸில் அப்படி தான். நீ நடவடிக்கைலாம் எடுத்துக்குள்ள 4 தேர்தல் வந்துடும். சிவபெருந்துக்க சொல்லிட்டு இருக்காருல்ல, அவர் வேற என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட போய் மைக்கு போட்டு பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி சொல்கிறாரு, என்ன பண்ணுறது? அவர் தமிழரே இல்லைன்ட்டாப்புல. பக்கத்தில் ஒரு அண்ணன், அவர் நம்ம மயிலாடுதுறைக்காரரா, அந்த ஆள் பார்த்தா ஹிந்திக்கார மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு. பார்க்கறதுக்கு தானே அப்படிங்கிறான் அந்த ஆள், வந்து நம்ம இதுதான் பெரிய அளவில் முட்டு சேர்ந்து கூட்டு போவார்ண்ணே அப்படின்னு. அப்படியா, எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு அதை கூப்பிட்டாரு. இப்போ திரும்பி கேட்டு தானே பண்ணோம். இவர் வேறு ஸ்டாலின் வேறு கேட்பாரு, என்னதான் நடக்குது? அந்த ஆள் பார்த்தா சுப்பிரமணிய சாமி மாதிரி அங்கேருந்து இங்கே வராப்பில் பேட்டி கொடுக்குறாங்க, என்னதான் நடக்குது? தலைமை சொல்லியும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு சார், கூட்டணி பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி. டெல்லியில் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் கொட்டுன்னு கொட்டி கம்முன்னு இருக்கணும்னா வாய் தரக்கூடாது. சரிங்க தலைவர், சரி வரேன் தலைவர். வெளியில் வந்தோன்னே இந்த ட்வீட் பண்ணுறா, என்ன ஆனாலும் திமுகவை விட மாட்டோம், கூட்டணி தான் முக்கியம், போடுறா ட்வீட்டை. என்னடா தலைவர் இல்லை, அந்த ஆள் கிடக்குறான், அவன் முன்னாடி போகும்போது அப்படி நின்றுக்க வேண்டியதான் இங்கே வந்து. அதனால் அதே பிரவீன் சக்கரவர்த்தி தான் பேசினுங்கிறாப்புல. இப்போ பீட்டர் அல்போன்ஸும் சொல்கிறார் திமுக கூட்டணி தான் உறுதிங்கிறாரு. யார் எங்கே உறுதினாரு? காங்கிரஸுக்கு சில தேவைகள் இருக்குது, கூட்டணி பற்றி பேச்சு வார்த்தை ஆட்சியில் பங்குலாம் கேட்டா என்ன தப்பு அப்படின்ட்டாப்புல. பர்மா நீயாடா என்ன நான் பண்ண உனக்கு, அதெல்லாம் பண்ண இப்போ பண்ண மாட்டேங்கிறியா? நான் உனக்கு என்ன நான் பண்ணேன்? எங்கள் கட்சியில் இருக்கும்போதே உன் கட்சியில் வந்து நான் சேர்ந்துட்டேன்ல, பேருக்கு தான் அந்த கட்சியில் இருந்தேன். அதுக்கு பதிலாக உனக்கு சிறுபான்மை கொடுத்தான், அது கொடுத்தான், அதெல்லாம் கொடுத்தா ரைட்டு. இப்போ பேட்டரி தீர்ந்து போச்சா, மறுபடியும் ஏதாவது சார்ஜ் எடுத்து நான் உனக்கு ஆதரவாக பேசுகிறேன், இப்படி ஆயிடுச்சு. அதனால் இப்போ காங்கிரஸ் இவங்கள்ட்ட கெஞ்ச போய் இவங்க வந்து இப்போ காங்கிரஸ்கிட்ட கெஞ்சுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கவுண்டர் பண்ணி கப்பல் வேலைக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ இவர் கை கட்டி நின்றுக்கிறாங்க, நாங்கள் பார்த்து செய்யுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணினா அசிங்கமாகிடுங்க, கூட்டணிலாம் சொல்ல முடியாதுங்க, வேணா ஆட்சி ஒரு வேளை வந்துச்சுன்னா, ஒரு வேளை கூட்டணி மாதிரி அமைகிற மாதிரி இருந்தால் அன்னைக்கு பண்ணிங்க அவங்க, இதெல்லாம் இன்னைக்கு விட்டுருங்க அப்படின்ட்டு. இவ்வளோ கலவரம் போயிட்டு இருக்கிறப்போ அது நியூஸ் 18 நினைக்கிறேன், ஆங்கில ஊடகம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதில் வந்து திமுக கூட்டணி 35%, என்டிஏக்கு 33.5, தாவேகாக்கு 19.2ங்கிறாங்களே சார், இது ஏற்றுக்கிறீங்க? அந்த 40 எங்கே போச்சு? எங்கே தேடுவேன். அவர் அகில உலக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரவீன் சக்கரவர்த்தி, அகில உலக முட்டு சந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஏன்னா பீகார் ஹரியானா இங்கெல்லாம் அவர் தான் கூட்டு போனார். அவர் வந்துட்டு 18%ன்றார் நேற்று பேட்டியில். 18%. ஆனால் அதிமுகவோட அவங்க வந்து முன்னணியில் வந்துடுவாங்களாம், 2வது பெரிய கட்சியாக வந்துடுவாங்க. ஏன்பா 10th ஃபெயிலு 8th பாஸ் கதையால் உங்கள் கதை
அண்ணே நீ 10th ஃபெயிலு, நான் 8th பாஸு, நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி இது கதை. 18 பெருசா 35 பெருசானா 35 உள்ள 41ங்கிறாங்க அவங்க. பெருசான்னு கேட்டால் எது பெருசு? பிரவீன் சக்கரத்தை கேட்டால் 18ன்னுவார். ஏன் தெரியுமா? அவர் எப்பவுமே வித்தியாசமாக சிந்திக்கூடியவர். ஒரு வீட்டில் 50 ஓட்டுக்குது. ராகுல் அப்படி தான் ஏமாத்தினாப்புல. எப்படின்னா ஒரு வீட்டில் 50 ஓட்டுக்குது ஜி, அப்படியா? ஒரு வீட்டில் அரே 50 ஓட்டு இருக்குது ஜி, எல்லாம் போலி ஓட்டு. சரி, கரெக்டான ஓட்டு 5 ஓட்டு தான். அப்போ 45 போலி ஓட்டு. சரி, இதை நம்ம என்ன பண்ணுறது? பீகார் எலெக்ஷனுமே நம்ம ஓட் ஷோர்னு சொல்கிறோம். இது எப்படி ஓட் ஷோர் ஆகும்? அதை எடுக்கிறதுக்கு தானே எஸ்ஐஆர் தீவிர வாக்கு திருத்த பணி அவன் வந்து கண்டுபிடிச்சிடுவான். நம்ம 5 பேர் தாங்கிறீங்க, 45 பேர் போலி ஓட்டு நீக்கிடுவான். இதில் நம்ம என்ன சொல்கிறது? நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஜி, ஓட் ஷோர்னு சொல்லினாங்கிற, அப்படியே போட்டில் போகிற, அப்படியே தண்ணிக்குள்ளே குதிக்கிற, அப்படியே நீச்சல் அடிக்கிற, வேறு லெவல். நம்ம அவனுங்க வேறு என்னமோ சொல்லுங்கிறானுங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்படி தான் தெரிஞ்சா இவர் கணக்கு. அதில் தான் 18% பெருசு, 35% சின்னதுன்னு. ஆக மொத்தம் கரெக்டான நம்பரு, கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பக்கம் எதுவுமே போகிறது இல்லையா? எப்படி இன்னைக்கு தாவேகா நகர்ப்புறங்களில் ஓரளவுக்கு இந்த இளைஞர்கள் வாக்குகள் இருக்குது. கிராமப்புறங்கள்லாம் போனால் ஏடிஎம்கே டிஎம்கே தான் வெயிட்டாக இருக்கும். ப்ளஸ் கூட்டணி கட்சியோட சேரும்போது தான் வெற்றி தோல்வி, ப்ளஸ் அந்த சூழ்நிலை இதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அவ்வளோ அடி வாங்கி இந்த சினிமா ஹீரோ அடிப்பாங்க தெரியுமா? டமால்னு இரும்பு ராடில் பின்னாடியே அடிச்சுடுவான். எத்தனை வெட்டு போட்டாலும் அடிப்பேன். அப்படியே விழுந்துருவார் ஹீரோ. அப்படியே காதில் இருந்தனா ரத்தம் ஊற்றும், அப்படியே கிடப்பார். அப்புறம் ஹீரோயினை பிடிச்சி இழுத்து, அப்போ கொல்ல மாட்டான், சேலையை பிடிச்சி இழுப்பான். இழுத்தோன்னா அது கத்தும், ராஜ் அப்படின்னும், டங்குன்னு ஒரு கண்ணு முடிக்கும் ஹீரோக்கு. அந்த மாதிரி அவ்வளோ அடிச்சு போட்டு ஏடிஎம்கே அப்படி கிடக்குது. 22% உண்டா இல்லையா பார்லிமெண்ட் எலெக்ஷனில்? நீ பார்த்த இன்னும் நிரூபிக்கவே இல்லை. இப்போ இந்த 22% இப்போ என்டிஏ அது ஒரு 18, அவங்க 23, ஒரு 18, 19 என்னமோ, மொத்தம் 41%, 13 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க சேர்ந்து இருந்தா. அவ்வளோ பெரிய கூட்டணி மறுபடியும் ஃபார்ம் ஆகிருக்குது. எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. இவங்க இன்னும் தடுமாறிட்டு இருக்குது. இன்னும் பேசலாம் அடுத்து இந்த வேட்புமனு இந்த இதெல்லாம் இன்னும் நீங்கள் ரெடியாக ஆகலை, வண்டியே ரெடியாக ஆகலை. இப்போ தான் மூங்கில் பற்ற வச்சு கட்டுனுக்குறாங்க கயிறு போட்டு. என்ன அது டயரா? மூங்கில் பற்றியில் வளைச்சி போட்டு ஓட்டலாம் அப்படின்னு. இன்ஜின் அங்கேயே இருக்குது. எவ்வளோ? 40, 34, 40, 42 இப்படியா? திடீர்னு நேற்று அவர் போன வாரம் இவர் நம்ம ஆதவர்ஜுனா 27ன்ட்டாப்ல. 27 அவருக்கு என்ன கோபமாக தெரில. 27 போ அப்படின்ட்டா. தங்கம் விலை சரிவு மாதிரி. இன்றைக்கி இந்த நியூஸ் 18 19ன்னுச்சு. அப்போது 35, 33, 35.8, 33.8. இதில் வித்தியாசம் 2%. இதில் தீர்மானிக்காத வாக்காளர்கள்னு 4%க்கு மேலே சொல்கிறாங்க. அப்போது இந்த வாக்கு சதவீதம் எப்படி வேணாலும் மாறும். இது இல்லாமல் 35.8க்குதுல்ல, அதில் சிறுபான்மையினர் வாக்கு இருக்குல்ல, சிறுபான்மை வாக்குகள் வந்து இது வரைக்கும் திமுக தான் இருந்தது. இப்போது தாவேகா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து வருவாங்களா? அப்போது உங்களுக்கு இன்னும் குறையுமா? ஒரு 5% குறையட்டுமே, 30.8 வரட்டும். இவருக்கு இந்த இதில் ஆண்டி இன்கம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 2% ஏற்றுமே. இவங்க 35 வந்தாங்கன்னா 5%ல் நம்ம அண்ணன் உங்கள் விஜய் உதவியோடு ஈஸியாக என்டிஏ ஆட்சியை பிடிக்கிற வேலை. என்டிஏலேருந்து ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு வராதுன்ட்டு வரும். அதான் 41%. 41 ஒரு 7-8% வந்தால் கூட அவங்க 32-33% இருப்பாங்களா? அதுக்கு பிறகு பொதுவாக தீர்மானிக்கிறாங்களா ஜெயிக்கிறதுக்கு போடுறவங்க அதுன்னு. இப்போ தேர்தல் அறிக்கை வெளியிட 3 சிலிண்டர் அதுன்னு. இப்போ இதெல்லாம் பார்த்து மக்கள் வாக்களிப்பாங்களா இல்லையா? தேர்தல் தோல்வினால தான் வந்து பயத்தில் தான் இப்போ வந்து அறிக்கை விடுறதா செங்கோட்டையன் சொல்லிட்டு இருக்காரு சார். யார் அறிக்கை விட்றா? தேர்தல் அறிக்கையெல்லாம் கட்டமாக வெளியே விட்டுட்டு இருக்காரு எடப்பாடி. தோல்வி பயத்தில் தான் பண்ணுறாரு. உனக்கு ஏன் ராசா வந்த பார் ராசா, உனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறான். விஜய் பக்கத்தில் கூட உட்கார வைக்க விட மாட்டேங்கிறாங்க. மூத்த இவர் ஐயோயோன்னு சொல்லிட்டு அங்கே உட்காருங்கன்றாங்க, பக்கத்தில் கூட உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்க. 3 உட்காந்து பார்த்துன்னுக்குறீங்க. உங்களுக்கு மரியாதையே கிடையாது. உங்களை மேடை ஏற்றி பேச விட்டாங்களா கட்சியுடைய 3ஆம் ஆண்டு துவக்கலால்? இல்லை. அதுதான் நிலமை. இந்த லட்சத்தில் இவருக்கு முதல்ல இவர் கூட கூப்பிட்டு வந்தார் அந்த அம்மா சத்யபாமான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சத்யா. ஆமாம், சத்தியமாக சொல்கிறேன், அந்த சத்யாவுக்கு சீட்டு வாங்கி தரேன், ஏதோ பொறுப்பு வாங்கி தரேன்னாரு. புஷி சொல்லிட்டாருனோன்னே உனக்கு மட்டும்தான் பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒன்று வாங்கி தரணும்ல. குறைந்தபட்சம் தாகிராக்கு லெவலுக்காவது ஒன்று வாங்கி கொடுக்கணும்ல.
இன்னைக்கு வேணாலும் அவங்க அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்கா அப்ப? அவ்வளோதான். இவங்க தானே வெளியே அமிச்சாங்க. அப்ப அதுவும் கிடையாது. வேலைக்கு விட போல. கிளம்பு நைனாவே போயிட்டா நீ நம்ம உட்காந்துக்கிற கிளம்புமான எல்லாரையும் பிடிச்சி வெளியே தொத்தி விட்டாங்க. நீக்கினாங்கல்ல என்ன? ஆமா நீங்க அப்படிதான் வந்தாங்க. சத்யஜோதியா சத்யமாமா பேரே ஞாபகம் பாருங்க. முன்னாள் எம்பி. முன்னாள் எம்பி. அந்த அம்மா வந்து இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பதவி கூட கொடுக்கல. இந்த அம்மாவுக்கே கொடுக்கலன்னா நம்ம கூட வந்து யாருக்காவது. ஆமா அப்போ வெறுப்பாயிருவாங்களே சார். அப்போ அவங்க கேட்குறாங்கன்னா தலைவரை நீ மட்டும் வாங்கிக்கினேன். நான் என்னடா வாங்கினேன் 28 பேருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஞ்சிக்கு நீங்கிறீங்கன்ட்டாங்க. பொதுச் செயலாளர் பொறுப்பா சார் கிட்டத்தட்ட இது. பொதுச் செயலாளரோட மேலே அவரே அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்காரு. அந்த கூட்டத்தை இவர் தான் நடத்தணும். உட்காந்துங்கன்னு உட்காருங்க புசி அப்படி ஓரமா உட்காருங்க நீங்களாம் உட்காருங்கப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு. அதான் அவர் பார்த்தாரு. அது நீயா தலைவரா? தலைவர் உங்க கொடுக்க சொல்லிட்டாரு. அவ்வளோதான். கூட்டத்தை கூட்ட விட்டா தானே. அது நான் தான் பண்ணுவேன். இன்னை வரைக்கும் கூட்ட முடியல. எதுவுமே பண்ண முடியல. எந்த கூட்டமாக நடந்திருக்கா? இல்லை. இதுதான் அந்த கட்சி. அப்போ அவர்கள் அந்த இன்னொன்று இவர் சொல்கிறாரு தோல்வி பயத்தில்னு. அது திமுக சொல்லணும். திமுக மிரண்டு போய் கிடக்குது இந்த இது பார்த்துட்டு. 3 சிலிண்டரு. இப்போ திமுக நாங்கள் 4 சிலிண்டரு அப்படின்னா ஜனங்க என்ன சொல்லும்? சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னு சொன்னீங்களா? 5 வருஷமாக கொடுத்தீங்களா? போன சிலிண்டரு ஒரு குடும்பம் 6 சிலிண்டர் வாங்கும். கரெக்டா? 9 சிலிண்டர் வாங்குற குடும்பம்லாம் ரொம்ப கம்மி. ஓகே. சாதாரணமாக ஒரு 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வரும். 6 சிலிண்டர் வாங்குற குடும்பம் 600 ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போகிறீங்க. அதுவே உங்களுக்கு கொடுக்க முடியுதா? சொன்னதை நிறைவேற்றுங்க. நீங்கள் வந்து 4 சிலிண்டர் கொடுக்க போகிறீங்களா? என்ன எங்களை நம்ப சொல்கிறீங்களா? அதுக்கு பதில் அவங்கள வந்து இப்போ விமர்சிக்கிறாங்கன்னா ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்றீங்களா? அது எப்படி சாத்தியம்னு கேட்குறாங்களே சார். அது ஓடும் போது தான் தெரியும். ஏறும்போது தான் தெரியும். நகர்ப்புறங்களில் தானே சொல்லிக்கிறாப்புல. அதான் நகர்ப்புறங்கள்லேயே கேட்குறேன். இந்த டாஸ்மார்க்கில் இல்லையா ஏறுப்பா அந்த டாஸ்மார்க் போ. அங்கே இல்லையா அங்கே ஏறுங்க. அது மாதிரி தான் இது ஒரு பாட்டு. அவன் ரொம்ப ஏற மாட்டான். அவன் ஏறி இந்த பகலில் சுற்றின்னு இருப்பான் தெரியுமா? எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவனுக்கு வேணால் ஏறி உக்காந்துக்குவான். என்ன கேட்குற? பஸ் ஸ்டாப் வந்துச்சு இறங்கு. இப்போ என்ன இலவசம் தானே நீ என்ன சொல்கிறது? திரும்பி இந்த பஸ் எங்கே போகுது? பெசன் நகருக்கே போகுது. அப்போ நீ கிளம்பு நான் அதிலே உக்காந்துக்கிறேன். எழுப்பாத தூங்க போகிறேன் அப்படின்னு தூங்கி அதெல்லாம் நடக்கும். அப்போது சிலிண்டரு 3 சிலிண்டரு. இது சிறுபான்மை பெண்களுக்கு தொழில் தொடங்க வட்டியில்லா கடன். இந்த மாதிரி பல இது சொல்லும் போது இவங்க போய் எதாவது சொல்ல முடியுமா? கல்வி கடன் ரத்து சொல்கிறாங்க. இவங்க நாங்களும் கல்வி கடன் ரத்து பார்த்தோமே 5 வருஷமா நீங்கள் பண்ண கல்வி கடன் ரத்து. அப்போ இவங்களுக்கு அது அதிர்ச்சி தரும் ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி வரத இவருக்கு அதிர்ச்சி ஆகுது செங்கோட்டையனுக்கு. அதுக்கு தான் இந்த இதெல்லாம் சொல்கிறாரு. முதல்ல நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற வழியை பாருங்கப்பா. கொஞ்சம் நல்லதாக கொடுங்க. 8 சிலிண்டர்னு சொல்லுங்கள். யார் வீட்டு பணம்? இலவசங்களுக்கு நாங்கள் எதிரின்னு வேறு சொல்லி வச்சுக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ண தெரில. அதான் எல்லோருக்கும் ஆஸ்திரேலியாவில் நிலப்பட்டா வழங்கப்படும். நல்லா இதில் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு சார் விஜய் அவர்கள். எல்லாருக்கும் ஒரு காரு பைக் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். போகிற இடத்துல போய் பைக் எடுத்துக்கலாம். அதுதான் எங்கே போகிறீங்களோ ஷோரூமில் கை காட்டினீங்கன்னா அரசு அதிகாரிகள் வந்து அந்த பைக் வாங்கி கொடுத்துருவாங்க. நடைமுறையில் 250cc வேணும். சாத்தியம் இருக்கிறதா நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றவர் சொல்கிறாரு. பைக் கொடுக்குறது சாத்தியம் தானே? 1 லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு. 2.25 கோடி குடும்பம் இன்ட்டு 1 லட்ச ரூபா. பெரிய போர்வை எடுத்து தலையில் கவுத்திக்க வேண்டியதான். கடன் எங்கேருந்து வாங்குறது? எங்கேருந்து கொடுக்குறது? இது அதனால் லட்சியம் டாப்ல. அப்புறமா அரசியல் பற்றி இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.